ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரை பண்ணலாம் வாங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இடையில கொஞ்சம் ரொம்ப பிஸி ஆகிட்டேன். ஸோ இன்னிலேருந்து மறுபடியும் வீடியோ போடுறத வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருவாட்டு ஃப்ரை தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருவாட்டு ஃப்ரைக்கு வந்து கருவாடை வந்து நல்லா வாஷ் பண்ணி சுடுதண்ணியில் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுருக்கோம். அப்போ தான் அதில் உள்ள அழுக்கு எல்லாமே நல்லா போகும். ஸோ வாஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அதை வந்து வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டு அதில் வந்து 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்த பருப்பு போட்டு நல்லா வறுத்து விடுங்க. வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை வந்து பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவாடை சேர்த்துக்கலாம். கருவாடை சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. கருவாடு வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல வத்தத்தூள் வந்து சேர்த்து நல்லா வந்து கிளறி விடுங்க. இப்போது துருவின தேங்காவை வந்து அது கூட சேர்த்து ஒரு 2 புரட்டி நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க. நான் உப்பு எதுவும் சேர்க்கலைங்க. கருவாட்டில் ஆல்ரெடி தேவையான அளவு உப்பு இருந்தது. அதனால் வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து உப்பு எதுவுமே சேர்க்கலை. இதுவே போதுமான அளவு இருந்தது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்றாப்புல வந்து உப்பு வேணுமா வேண்டாமா அப்படின்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.